மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா வெயிட் கெயின், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் எதனால் ஏற்படுது? உடல் பருமன் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது? இல்லைங்க, நான் வந்து ஒரு ஓவர் ஈட்டர், அதனால தான் எனக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். உணவு நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் பருமன் அதிகரிக்கலாம், இது ஒரு காரணம். ஆனால் இது மட்டுமே தான் காரணம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒபிசிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா நிறைய சாப்பிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சொசைட்டிலேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ பார்க்கும்போது இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ரொம்ப டிப்ரெஷன்லேயும் இருப்பாங்க. ஸோ அந்த பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. இதனாலே எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒபிசிட்டி, உடல் பருமன் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய, எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, உடலில் நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடல் பருமன் அதிகமாகுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இப்போ தைராய்டு ஹைப்போதைராய்டிசம், முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம், இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பருமன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளோ, சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு, சுகர் இருக்கவங்க எல்லாருக்குமே உடல் இழைச்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்டர் சைல்ட் பர்த், ஸோ குழந்தை பேருக்கு பிறகு பெண்களுக்கு நிச்சயமாக உடல் பருமன், உடல் எடை வந்து அதிகரித்து இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இரவு நேரத்தில் சரியான உறக்கம், உணவு இல்லாததுனால நமக்கு உடல் பருமன் அதிகமாகலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், மெடிகேஷன்ஸ், ஸோ மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயோ இல்லை சில வகையான தெரப்பிஸ் நம்ம எடுக்கிறோம், இதனாலேயும் என்ன ஆகும்னா உடல் பருமன் அதிகமாகலாம். சிலர் எடுத்துருக்கக்கூடிய தொடர்ந்து வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. சிலர் வந்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுக்கான மெடிசன்ஸ் வந்து பல வருடங்களாக எடுப்பாங்க. இல்லை நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், சிகிச்சைகள், பெயின் கில்லர்ஸ், இந்த மாதிரி வலி சம்பந்தப்பட்ட மருந்துகள் எடுக்கும்பொழுதும் உடல் பருமன் அதிகமாகுது. இத்தனை காரணங்கள் நமக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. இது எல்லாமே என்ன ரீசன்னால் நமக்கு உடல் எடை அதிகரிக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது உடல் எடை நமக்கு அதிகரிச்சு இருக்கா? ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவை வந்து சாப்பிடாம தவிர்க்கிறது. ஏதாவது ஒரு வேளை தான் நான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன், காலையில் நான் சாப்பிடவே மாட்டேன், டோட்டலாக நான் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன், லஞ்சு தான் டைரெக்டாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இரவு நான் வந்து ஒரே ஏதாவது ஒரு பழமோ இல்லை கொஞ்சமாக ஏதாவது ஒரு பால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு உணவை குறைக்கிறோமோ அதே மாதிரி உடலில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட்டு, சரியான விகிதத்தில் ஒரு பேலன்ஸ்டு டயட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு அப்படின்றது நமக்கு நடக்கும். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நல்ல உணவு சாப்பிட்டு அதனால தாங்க எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது நம்ம உடலில் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உணவு முறையை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவோட அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு எடுக்கிறதையும், ஸோ ஒரு சிலர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், இடையில மிட் டைமில் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், திரும்ப லஞ்சு, திரும்ப ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ், திரும்ப நைட் நல்லா ஹெவியாக டின்னர் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்ச், இடையில ஏதாவது பசிச்சதுன்னா லைட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கணும். மெயினாக இதில் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்வீட்ஸ், அதிகமாக இனிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது, ரொம்ப ஆயிலி கண்டென்ட் இருக்கக்கூடியது,
ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் சாப்பிட்றது, இதில் வந்து ஹை கேலரிஸ் இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ நம்ம உடலில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரித்து இருக்கும்போது கண்டிப்பாக உடல் பருமன், இதனோடு சேர்ந்து என்ன ஆகும்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் மேலே கொழுப்பு படிகிற மாதிரி ஒரு நிலைமை. இது வந்து ஃபேட்டி லிவரோ இல்லை ஹார்ட்டில் நமக்கு வந்து கொழுப்பு படிஞ்சு அதனாலேயும் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ ஒபீஸாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த பெல்லி ஃபேட் தாங்க ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடல் ஒரு நார்மலாக ஒரு சைஸில் இருந்தாலும் இடுப்பை சுற்றி எனக்கு வந்து பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்குது, தொப்பை பெருசாக இருக்குது. ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெல்லி ஃபேட். இதையும் நம்ம குறைக்கணும்னா ஒரே வழின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டயட்டில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். இன்றைக்கே நான் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளம்புவாங்க. இது வந்து ஒரு வாரம் 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்யும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சரி, இந்த யோகா பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நான் வந்து டீ மாதிரியோ இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேசிக்காக பார்த்தோம்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக என்னென்ன மூலிகைகள் இருக்கும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இப்போ தினமும் காலையில் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் இல்லை யோகா பயிற்சிகள் செய்யலாமான்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இந்த டீ பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கஷாயம் மாதிரி நம்ம காலையிலே குடிக்கும்போது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு. ஸோ இந்த கொள்ளு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொள்ளு நம்ம லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட சுக்கு, ஏலக்காய். சுக்குன்னு சொல்லும்போதே இதில் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புக்களை சரி செய்வதற்கு நமக்கு சுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் ஏலக்காய். ஸோ ஏலக்காயும் நம்ம உடலில் அந்த டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இதனோட முக்கியமாக நத்தைச்சூரி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதையும் வாங்கி இதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த கொள்ளு வந்து ஒரு 250 கிராம்ஸ் இருக்குன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே 50 கிராம்ஸ் எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு இதனோட 100 கிராம்ஸ் நத்தைச்சூரி சூரணம் இதுவும் நம்ம கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 3 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ காலையில் இதை எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கும் பொழுது அதற்கு அடுத்ததாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து நிறைய பேர் என்னென்னா ஏதாவது ஒரு டேப்லெட் இருக்கா, ஒரு மெடிசன் இருக்கா, இதை சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ டெய்லி ஒரு 45 மினிட்ஸாவது கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு ரூட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 3 வேளை நீங்கள் உணவு எடுத்தாலும் அது வந்து நம்ம உடலுக்கு அப்போதைக்கு பசிக்கு தேவையா அப்படின்றது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இதனோட வந்து பார்த்தோம்னா இரவு, முக்கியமாக நம்ம இரவு நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இதில் திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம். திரிஃபலா சூரணம் நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீரில் இரவு நேரத்தில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இரவு நேரத்தில் உறங்குவதற்கு நைட்டு நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூரணம் வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக நம்ம வந்து மோஷன் போகிறதுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு திரிஃபலா சூரணம் பயன்படுது. ஸோ இதனோட சேர்ந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஹைப்போதைராய்டிசம்னால எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சில பெண்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களும் இப்போ நான் சொன்ன இந்த 2 ரெமெடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா இந்த நீர்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட் கரையிறதுக்கு நமக்கு வெள்ளை பூசணி பயன்படுது. ஸோ இதை நம்ம
தொடர்ந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, காலையில் ஜூஸ் மாதிரி எம்டி ஸ்டொமக்கில். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஜூஸ் மாதிரி இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். கீரை வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம லைஃப் ஸ்டைலில் இரவு உறக்கம், ஸோ நைட்டு நல்ல குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் உறக்கம் ரொம்ப அவசியம். அதனோட சேர்த்து லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.